இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ரீசெண்டாக கொஞ்ச நாளாக பாடாப்படுத்திகிட்ருக்கு. வீடை பெருக்கிறப்ப தூசியை விட என்னோடய ஹேர் தான் அவ்வளோ கொட்டி கிடக்கு. அதை பார்த்ததுலேருந்து மனசே சரியில்லை. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கலான்னு யோசித்தேன். ஆனால் அதை வெறுமனே அரைச்சி குடித்தா அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்லை. ஸோ அதை டேஸ்டியாக குடிக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ கூட ஒரு நெல்லிக்காய், கொஞ்சம் கேர்டு, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, இதை அரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க ஆரம்பித்தேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இதை ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ ஹேர் ஃபாலை தாண்டி இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஜூஸ் குடிக்கிறனால டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இதில் ஃபைபர் நிறைய இருக்கிறனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாம் சூப்பராக சரியாயிடுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோ இருக்குது. நம்மளோட பிளட் சுகர் லெவலை சூப்பராக ரெகுலேட் பண்ணி வைக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கலாம். ஏன்னா இந்த ஜூஸ் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்ட் பண்ணுது. ஸோ நான் குடிக்கிறப்போ கிட்ஸுக்கும் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துறேன். ஏன்னா அவங்களுக்கும் இம்யூனிட்டி பவர் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப நல்லது. ஆக்னி ப்ராப்ளம், ஏஜிங் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இந்த ஜூஸ் நல்லாயிருக்கும். ஏதாவது மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு குடிங்க. ஏன்னா இந்த ஜூஸில் அவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே மெடிசனை எடுத்து இதுவும் குடிக்கலாமாங்கிறது எனக்கு தெரியலை. இந்த ஜூஸ் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம குடிக்கும்போது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.